ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன காமிச்சிட்ருக்கேன் பார்க்குறீங்களா, இது வந்து மாவு. நீங்கள் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து எப்போதும் வந்து கோரிங் இந்த தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு இதாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது என்னதுனாக்கா சூச்சோ சிக்கன் ப்ளீஸ் சிக்கன் ப்ளீஸாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாவு வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு அடாபியோடையோ இல்லை எந்த ஒரு ரெடிமேட் மாவும் பாய்க்கல. இது நாங்கள் சொந்தமாக பிணைஞ்சது. இதில் வந்து தெப்புங்கண்ணம் போட்டுக்கிட்டோம். தெப்புங்கண்ணம் போட்டுக்கிட்டு அதாவது கோதுமை மாவு அப்புறம் நெத்திலி வந்து ஆஞ்சி வச்ச நெத்திலி, அப்புறம் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி போட்டுக்கிட்டோம். ஒரு வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், சின்ன வெங்காயம். அதை வந்து சின்னதாக வெட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. நெத்திலி வந்து ஆஞ்சி நெத்திலி இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோ இல்லை டீ டைமுக்கோ ஐடியாலையோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்து செய்யுங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த ரெடிமேட் மாவு வந்து அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா இதில் வந்து மெமன் டேஸ்ட் இருக்கும், அதில் வந்து அவ்வளோ ருசியாக இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சொந்தமாக மாவு இது பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த குவை பிடிக்கிற வீடியோவுக்கு போகலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. சூடாகி வந்ததுக்கப்புறம் அந்த மாவை வந்து ஒரு சம்சாங் கட்டி சொல்லுவாங்களே, என்னது சூடு, அதை வச்சு நீங்கள் இப்படி ஒன்று எடுத்து போடுங்க. பாருங்கள், ஆக்சுவலி காய்ஸ் நம்ம அந்த ரெடிமேட் மாவை யூஸ் பண்ணி பொரிக்கிறத விட இந்த மாதிரி சொந்தமாக வாங்கி போச்சு நல்லா. ஏன் சொல்லணுனாக்கா, ரெடிமேட் மாவில் வந்து நெத்திலி தான் அரைச்சிடுவாங்க, அந்த மாவோட இது மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நெத்திலியோட ராசம் வந்து அவ்வளவும் தெரியாது. அதுவே நம்ம இதில் வந்து நான் நெத்திலி அரைச்சி ஊற்றுறோமா, அந்த நெத்திலியை ஃபுல்லாக போட்டிருக்கேன், முழுசாக தான் போட்டிருக்கேன். ஸோ போகிறனால வந்து அந்த நெத்திலியோட வாசமும் அந்த உப்போட வாசம் வெங்காயத்தோட வாசமும் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் ரெடிமேட் வாங்கி இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா, இருங்க நான் பொரிச்சு காமிக்கிறேன். இதை பொரிக்கும் போது எண்ணெயை கூட ஊற்றி எண்ணெய் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ள அந்த மாவு வந்து வேகும். ஸோ நான் பொரிச்சுக்க எப்படி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஸோ இதை பாருங்க கேஸ், இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துடலாம். பாருங்கள், லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாஸ் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாஸ் ஊற்றாம கூட சாப்பிட்லாம். ஓகேவா, ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணலையோ, இது ஒரு நாள் வந்து ரெடிமேட் மாவு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரொம்ப ஜாமான் பாய்க்கலாம். நெத்திலி, வெங்காயம், உப்பு, அந்த தப்பும் கோதுமை தான். வேறு ரொம்ப ஜாமான் கூட இல்லை, சிம்பிள் ஜாமான் தான். சிம்பிள் ஜாமான் தான், நம்ம ருசியாக சாப்பிட்லாம். ரொம்ப ஒன்று தாராளமாக சாப்பிட்லாம். அந்த ரெடிமேடில் வந்து நான் சொன்னேன், நெத்திலி வந்து அரைச்சி போட்டுருவாங்க. ஸோ நமக்கு அந்த ராசம் தெரியாது. இதில் வந்து அப்படி இல்லை, நெத்திலாம் வந்து நல்லா இதாக தான் இருக்கும். ஸோ அப்படி இறக்கி வச்சு நீங்கள் சாப்பிட்றலாம். ஓகேவா, ஸோ இந்த சிக்கன் ப்ளீஸோட வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் நம்மளோட கேஎஸ்கே என்டர்பிரைஸை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ.